Welcome to ILDC Academy of Learners. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1. ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது என்னன்னா நம்ம நம்பர்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம், அந்த நம்பர்ஸோட ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, இது எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போறோம். இதில் ரொம்ப முக்கியமானது கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தா அப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது நம்ம பார்க்க போகிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறது, ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது, இந்த 4 டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வந்து இப்போ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டோடது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான், எவ்வளோ ஈஸியாக நம்ம அதை பார்க்குறோமோ அதுக்கு ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம வென் டயக்ராம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அதில் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, இதெல்லாம் வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஏ யூனியன் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏ டேஷ் பி டேஷ், இதை பற்றிலாம் ஒரு ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம செட்னா என்னங்கிறது ஒரு ஷார்ட் ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ செட் அப்படிங்கிறது எப்படின்னா இருக்கும்னா, ஏங்கிறது ஒரு செட்டு, இப்போ பிங்கிறது ஒரு செட்டு. இப்போ இந்த ஏக்குள்ள ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்க போது லெட் அஸ் கன்சிடர் 1 2 3 வச்சுக்கலாம். அதே மாதிரி பியில் வந்து கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்க போது, ஸோ 4 5 6 7. ஸோ இப்போ இந்த ஏக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்னன்னு கூப்பிட போகிறேன்னா ஸ்மால் ஏ அப்படின்னு கூப்பிட போகிறேன். இந்த பிக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்னன்னு கூப்பிட போகிறேன்னா ஸ்மால் பின்னு கூப்பிட போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 1 2 3 அப்படிங்கிறது இட் பிலாங்ஸ் டு செட் ஏ. அதே மாதிரி 4 5 6 7 அப்படிங்கிறது இட் பிலாங்ஸ் டு செட் பி. ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸும் ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸையும் நம்ம ஆரோ டயக்ராம் மூலமாக மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 4. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். ஸோ 1 4. அடுத்து 1 5. நெக்ஸ்ட் இஸ் 1 6. 1 7. ஸோ இதே மாதிரி செகண்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்டில் வந்து 2 4, 2 5, 2 6, 2 7. அடுத்து 3 4, 3 5, 3 6, 3 7. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது இவ்வளோதாங்க. இதை நம்ம இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டுட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இது மொத்தமாக இதுதான் ஏ இன்டு பி. ஸோ இதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஏ. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப A into B is equal to B into A when the elements of A and B are same. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவோட எலிமெண்ட்ஸ் வந்து 1 2ன்னு வச்சுக்கலாம், பியோட எலிமெண்ட்ஸும் 1 2வா இருக்கிறப்போ, ஸோ உங்களுக்கு A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோன்னா we will be getting 1 1, 1 2, 2 1, 2 2. அதே மாதிரி இப்போ B cross A கண்டுபிடிச்சோன்னா இப்பயும் you will get 1 1, 1 2, 2 1,
2, 2. So A cross B is equal to B cross A only when the elements of A and B are same. A ஓட எலிமெண்ட்ஸும் B ஓட எலிமெண்ட்ஸும் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நார்மலாக ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு செக் பண்ண சொல்லுவாங்க A cross B is equal to B cross A1 செக் பண்ண சொன்னால் நம்ம டைரெக்டாக போய் A ஓட எலிமெண்ட்ஸையும் B ஓட எலிமெண்ட்ஸையும் பார்க்கணும். ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து சேம்னு சொல்லணும். So the next one is n of A. n of A is equal to what? அப்படின்னு கேட்டோம்னா first A ஓட எலிமெண்ட்ஸ் வந்து suppose 1, 2, 3, 4. B ஓட எலிமெண்ட்ஸ் வந்து 5, 6. ஸோ இப்படி இருந்தா n of Aங்கிறது என்னன்னா ஜஸ்ட் அந்த எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண போறோம். 1, 2, 3, 4 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ n of B என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 எலிமெண்ட்ஸ் 1 and 2. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ். சப்போஸ் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க n of A into B is equal to n of B into A அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு n ஓட A ஓட எலிமெண்ட்ஸையும் B ஓட எலிமெண்ட்ஸையும் நம்ம போயிட்டு செக் பண்ண போறோம். ஸோ அது சேமா இருந்தால் மட்டும்தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சேம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுப்பாங்கன்னா ப்ரூவிங் த வேல்யூஸ். ஸோ செக் வெதர் n of A into B is equal to n of B into A is equal to n of A into n of B. இப்படி ஒரு question கேட்டிருக்காங்க. So first let us have the elements. So elements என்னன்னு பார்க்கலாம். A ஓட elements என்னன்னா 1, 2, 3. B ஓட elements வந்து 4, 5. So first step நம்மளது என்னன்னு பார்த்தீங்கன்னா we have to find n of A. ஸோ ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு வரலாம். சின்ன இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் n of A கண்டுபிடிக்கலாம். ஸோ n of A என்ன கவுண்ட் பண்ணி எழுதுறோம் 1, 2, 3. ஸோ 3 எலிமெண்ட்ஸ். n of B என்னது நெக்ஸ்ட் 1, 2 2 எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் n of A into B கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம A cross B என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ A cross B என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 4 1, 5 இல்லைங்களா? ஸோ 1, 4 1, 5 2, 4 2, 5 3, 4 3, 5. ஸோ இப்போ n of A cross B பார்க்குறோம். ஸோ அதை ஜஸ்ட் அந்த எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண போகிறோம் 1, 2, 3, 4, 5, 6. இதே மாதிரி இப்போ n of B, A கண்டுபிடிக்க போறோம். So the elements will be 4, 1, 4, 2, 4, 3, 5, 1, 5, 2, 5, 3, 4, 1, 4, 2, 4, 3, 5, 1, 5, 2, 5, 3. ஸோ brackets, கம்மா இது எல்லாமே எதுவுமே விடுபடாமல் நம்ம போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேயும் brackets, கம்மாலாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ n of இது வந்து n of இது வெறும் B cross A தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து n of B cross A என்னன்னு பார்த்தா இந்த எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண போகிறோம் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 4 ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த 4 வேல்யூஸ் தான் இப்போ நமக்கு தேவை. ஸோ நம்ம இப்போ கொஸ்டின் திருப்பி எழுதிக்கலாம். n of A cross B is equal to n of B cross A is equal to n of A into n of B. So n of A cross B 6, n of B cross A 6 is equal to n of A and n of B already கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3 and 2 இல்லையா? So 3 into 2 that is also equal to 6. So hence
proved. The hence proved அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா எழுதிடணும். So this is all about ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணுறது. ஸோ சம்டைம்ஸ் ரிவர்ஸில் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தா கொஷின்ஸ் ஆன்சர் நம்ம கொடுத்துருவாங்க. இஃப் A into B is equal to அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. A into Bங்கிறது தான் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். So A into Bங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். So for example the values are 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஏவோட எலிமெண்ட்ஸ், ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பி. ஸோ இதெல்லாம் ஏவோட எலிமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ இப்போ ஏல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி 3 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு வாட்டி எழுதுனா போதும் 3. 2 வாட்டி 5 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 5. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர். இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட் பியோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தா 2, 4, 2, 4. ஸோ the answer is 2, 4. ஸோ 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கனால டைரெக்டாக நம்ம ஒரு வாட்டி எழுதுனா போதும். ஸோ இது வந்து ரிவர்ஸில் கொடுக்கறது, ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நமக்கு ஸ்மால் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கொஸ்டினை எப்படி படித்து புரிஞ்சுக்கிறதுன்றது. ஸோ டபிள்யூனா என்ன, என்னன்னா என்ன, இந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ், என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 1, 2 அண்ட் ஸோ ஒன். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். ஸோ ஒரு கொஸ்டினை கொடுக்குறப்ப மேத்ஸில் அந்த கொஸ்டினை நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டின் ப்ராப்பராக புரிஞ்சாதான் நம்ம செட்டோட வேல்யூஸை இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா தான் ஆன்சர் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும் டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஸோ இதான் இப்படி தான் ஆரம்பிக்குது கொஸ்டின். எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் 1 less than x less than 4. ஸோ இப்படி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பிங்கிறது என்னன்னா இஃப், அதே மாதிரி x belongs to w such that 0 less than or equal to x less than or equal to 2. Next c is equal to x belongs to n such that x less than 3. ஸோ முக்கால்வாசி பிரச்சனை என்னன்னா கொஸ்டினை ஒழுங்காக புரிஞ்சுக்காதனால தான் நமக்கு ஆன்சர் வந்து சரியாக தெரியல. ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொன்னேன் என்னங்கிறது நேச்சுரல் நம்பர், டபிள்யூங்கிறது ஹோல் நம்பர். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னு ஒரு செட் இருக்கு. இந்த செட்டுக்குள்ள எக்ஸ், ஏக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். இப்போ 1 less than x less than 4னா இந்த 1ஐயும் 4ஐயும் நம்ம விட்டுறணும். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டால் தான் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னன்னா 2, 3. ஸோ நெக்ஸ்ட் w belongs to w, x belongs to w. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 தான் ஹோல் நம்பர். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். 0, 1, 2. நெக்ஸ்ட் x belongs to n such that x less than 3. ஸோ இது நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ c is equal to 1, 2. ஸோ இப்போ நம்ம கிடைச்ச மாதிரி ஏபிசி, நமக்கு ஒன்ஸ் ஏபிசியோட வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சுனாலே அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம கொஸ்டினை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூஸ், இப்போ இந்த கொஸ்டின் நான் அடிச்சிடுறேன். நமக்கு வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏபிசியோட வேல்யூஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்ல போகிறாங்க. ஏ இன்ட்டு
B union C is equal to A cross B union A cross C. So இங்கேயும் first நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B union C அப்புறம் A into B A into C இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம next ஸ்டெப்புக்கு போயிடலாம். So first வந்து B union C கண்டுபிடிக்க போறோம். So B union C ன்றது elements of B and C. So அப்ப என்ன வரும் 0 1 2. So இங்க 1 2 already இருக்கு. So elements of 0 1 2. Next A into B union C. So நம்ம left hand side மொத்தமா முடிச்சிட போறோம். So A into B union C. அப்போ A ஓட values என்னன்னு பார்த்துக்கலாம். A ஓட values வந்து 2, 3 இல்லையா? So A into B union C னா 2, 0, 2, 1, 2, 2. Next 3, 0, 3, 1, 3, 2. So இதுதான் A into B union C. So இதுதான் left hand side ஓட answer. இப்போ next நம்ம என்ன பண்ண போறோம்னா Cartesian product again A into B கண்டுபிடிக்க போறோம். So A என்னதுன்னா 2, 3 இது 0, 1, 2 இல்லையா? So A into B என்ன வரும்? அப்போ 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. Next A into C. So in the ரெண்டு values 2, 3 and 1, 2. So you will get 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. So இப்போ இது ரெண்டுத்தோட யூனியன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. So யூனியன் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ரிப்பீட்டடான ஐட்டம்ஸை நம்ம எழுத வேண்டாம். So A into B union A into C is equal to, so 2, 0 இருக்குங்களா? So எழுதிக்கலாம். Next 2, 1 ரெண்டு இடத்துல இருக்கு. So ஒரு தடவை எழுதுனா போதும். 2, 1. Next 2, 2 ரெண்டு இடத்துல இருக்கு. Next 3, 0 எழுதிக்கலாம். Next 3, 1 ரெண்டு தடவை இருக்கு. 3, 2 ரெண்டு வாட்டி இருக்கு. ஸோ இந்த கமாஸ் இதெல்லாம் கரெக்டாக போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சருமே சேம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் தட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸில் இன்னும்